வணக்கம். உலக மகா குற்றம் நடந்து போச்சுங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் சார் அவர்கள் சட்டசபைக்குள்ள நுழையும் போது எதிர்கட்சி தலைவரான உதயநிதி அண்ணன் அவர்கள் எழுந்து நின்று வணக்கம் பண்ணலையா? இது பெரிய மரியாதை கட்டத்தனம். இது இவருக்கு மரியாதை தெரியல. ஒரு முதலமைச்சர் உள்ள வரும்போது எப்படி இப்படி எழுந்து நின்று வணக்கம் பண்ணாம இவர் உட்கார்ந்துட்டு இருப்பாரு? இப்படி எல்லாம் நீங்க ட்ரோல் ரீல்ஸ் என் சட்டசபையிலே பேசும் பொருளா இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் சார் அவர்களே ஒரு நாள் சட்டசபையில இருந்து உதயநிதி அண்ணன் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் வெளிநடப்பு செய்யும் பொழுது நீங்க என்ன பண்ணீங்க? அவங்க அப்பாவை காணோம், இது கொளத்தூர்லயே கொத்து புரோட்டா போட்டோம், இப்படி அந்த ஸ்டைல்லாம் பண்ணீங்களே, அது மரியாதையா சார்? அது மரியாதை கட்டதானா இல்லையா? உங்களுக்கு முன்னாடி அந்த சீட்ல சீனியரா உட்கார்ந்த முதலமைச்சர் அவருடைய தலைவர் அவர்கள், அவர் தலைவரை நீங்க ஏளனமா கேவலமா பேசுவீங்க. அதையெல்லாம் அவர் மறந்துட்டு நீங்க உள்ள வரும்பொழுது உங்களுக்கு எழுந்து வணக்கம் பண்ணணுமா? ஆஸ் ஏ ஹியூமனா பிஹேவ் இன் ஆக்டிவிட்டிஸ் கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் சார். நீங்க என்ன ஆக்ஷன் கொடுக்குறீங்களோ அதுக்கு உண்டான ரியாக்ஷன் தான் உங்க எதிரில் வரும். சோ இனிமே சட்டசபையில மாண்பையும் மரபையும் காக்க போறது நீங்க தான் காக்கணும். நீங்க தான் காத்து எல்லாரையும் வழி நடத்தணும். அதை விட்டுட்டு நீங்களே களத்துல இறங்கி எல்லாரையும் கிண்டல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்ப உங்களுக்கு கிடைக்கிற அந்த ரெஸ்பான்ஸ் தானே சார் கிடைக்கும். சோ அதனால இனிமேலாவது சட்டசபையை ஒழுங்கா மரியாதை நிமித்தமா இந்த மாண்பு மரியாதையை காக்கணும்னு சொல்லிட்டு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.